ஹாய், இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் எதால் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கல்லடி பாலத்தை தாண்டி போகிறேன். வெட்டிக்குள்ளே இருந்து சரியாக கொக்கட்டிச்சோலை போயிட்டு கொக்கட்டிச்சோலை இருந்து களுவாஞ்சிக்குடி போகிறதான் இந்த வீடியோட ஸ்டார்டிங் எண்டிங்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இப்போ சரியாக வெட்டிக்குள்ளோலாம் போய்கொண்டு இருக்கேன். வெட்டிக்குள்ளே இருந்து களுவாஞ்சிக்குடி போகிறோம். அதாச்சு களுவாஞ்சிக்குடி போகும்போது கொக்கட்டிச்சோலைக்கு போயிட்டு கொக்கட்டிச்சோலை இருந்து தான் களுவாஞ்சிக்குடிக்கு போகிற நெக்ஸ்ட் பிளான். இது சரியாக வெட்டிக்குள்ளே காந்தி பார்க் இருக்கிற இடம் தான் இது. அதாச்சும் நம்ம இந்த அன்றைக்கி தானே கோபுரம். இந்த கோபுரத்துக்கு வழக்கை பக்கம் மட்டும்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கி, அஞ்சலை பக்கம் பண்ணோம்னா காந்தி பார்க், அந்த கோட்ஸ் வழக்கு இந்த இதெல்லாம் எல்லாம் இருக்குது. இந்த வழக்கு இடக்கை பக்கம் இருக்கிறத இப்போ நம்ம போகணும் வழக்கை பக்கம் இருக்கிறதால. ஸோ இதால் போய்கொண்டே இருப்போம். பாருங்கள், இந்த மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆகினதானே. அப்போ இந்த நாங்கள் வெட்டிக்குள்ளே வந்து வருவோன்னு பார்த்தா, வெட்டிக்குள்ளே நாங்கள் அந்த கல்லடி கல்லடியில் இருந்து அது வரைக்கும் தண்ணி. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தண்ணி. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே தண்ணி. இந்த பக்கம் போகவே இல்லை. கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு, எப்படி மேக்ஸிமம் 2 நாளைக்கு இந்த இடத்த ப்ளாக் பண்ணி வச்சவனே ஒருத்தரும் போயிடலாமல் இருக்கிறதுக்கு. இதுதான் சிடிபி பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே தண்ணி. ஏன்னா அவ்வளோ, எப்படி சொல்கிறது, அந்த தண்ணியால் எஃபெக்ட் அவ்வளோ. இப்படி ஊருவெல்லாம் தண்ணி நிரம்பி அந்த வான்கதவுகளை ஓப்பன் பண்ணபடியாக ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி. அந்த எப்படி சொல்கிறது தெரியும் தானே உங்களுக்கு இல்லை. இந்த இடக்கை பக்கம் பட்டுனோம்னா ஹாஸ்பிட்டல், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. வெட்டிக்குள்ளோவில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நமக்கு அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம நேராகவே போவோம். நேராகவே போனால் தான் நம்ம உள்ளுக்குள்ளால் கொக்கட்டிச்சோலைக்கு போய் சேரலாம். அப்போ கொக்கட்டிச்சோலைக்கு போகிற வழிலாம் வடிவம் இருக்குது. இந்த டபுள் சைட்டும் இல்லாமல் செஞ்சு நடுவில் ரோட் போட்டிருக்காங்க. இந்த தார் ரோட் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோவுக்கு வடிவாக இருக்குது அந்த இடம். வாங்க நம்ம போக பார்ப்போம். வாங்க, இன்னும் போக கொஞ்சம் தூரம் இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு போக வேண்டியது. நம்ம போக அந்த இடத்த போய் பார்ப்போம். வாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் மட்டக்களப்பு தான். மட்டக்களப்பு தான். இந்த இடக்கை பக்கம் பட்டோம்னா ஹாஸ்பிட்டல் இருக்கி. நம்ம இடக்கை பக்கம் போக தேவையில்லை. டிரெக்டாக போனோம்னா இந்த ரோட்டில் ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட்டை தாண்டின அப்புறம் தான் நம்ம போவோம். இதான் இதான் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் ஓப்பனிங் இல்லை, ஓப்பன் ஆகலை. இந்த ஏர்போர்ட் என்ன இதுக்காக தெரியும். ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணாங்கன்னா வெட்டிக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எல்லாருக்கும் சிம்பிளாக போயிடும் இந்த ஆளை போகிறதுக்கு. உங்களுக்கு நான் அப்போவே காட்டின ஏர்போர்ட், அதில் எண்டிங்கை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்கன்னு. இந்த ரோடு இன்னும் நீட்டுக்கு போகணும். இந்த ரோடு நீட்டுக்கு போன அப்புறம் தான் அதில் எண்டிங் வந்துருக்கு. நாங்கள் ஏர்போர்ட் இங்கே ஓப்பன் பண்ணாங்களே நல்லது தான். ஏண்டா இங்கே பாருங்களேன், வெட்டிக்குள்ளே இருந்து கொழும்புக்கு போகணும். 6 ஏற்றுறேன்டா இறக்குறண்டாலும் கொழும்புக்கு போய் தான் ஆக்கள் எடுத்துடும். அப்படி பார்க்குறதே சொல்லப்போனால் வெட்டிக்குள்ளே ஒரு ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லது தான். அந்த பிளானில் தான் கட்டிருக்காங்க. அப்புறமே இதை இன்னும் ஓப்பன் பண்ண அமெரிக்காங்கன்னா இன்னும் தெரியலை எங்களுக்கு. ஸோ இந்த வேலைக்கு தானே, இந்த வேலையெல்லாம் ஏர்போர்ட்டில் எண்டிங் தான். அது இந்த சைட் தான் ஏர்போர்ட்டில் எண்ட் ஆகுது. பாருங்கள், இந்த இதில் அடிக்க பாருங்கள், ஏர்போர்ட்ஸ் வந்து இந்த அடிக்கி இதெல்லாம் போலீஸ்காரனாக்கள்லாம் நிற்கிறேன்னு தான் இது. ஏர்போர்ட்டில் எண்டிங் தான் இது பாருங்கள். ஆனால் இந்த ஊரில் பேர் எதிரியாங்களுக்கு அவங்க போய்கொண்டே இருக்கோம். சரியாக தான் போய் கொண்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் மெப்பாக தான் போனாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த இடம்லாம் தெரியுதில்ல. நாங்கள் புதுசாக மெப் ஒன்று போட்டது கூகுளில். புதுசாக இல்லை, கூகுளில் ஆல்ரெடி மெப் இருக்கி. அந்த மெப்பில் லொக்கேஷனை போட்டு நாங்கள் போய் கொண்டிருக்கோம். ஸோ நாங்கள் என்ன போக பாருங்கள். நாங்கள் இப்போ போகிற வழியில் சிவன்
நாங்கள் போகிற வழியில் இப்போ போகிற வழியில் ஒரு தீவு மயம் உண்டு இன்றைக்கி இந்த ஆறு இன்றைக்கி தானே இந்த சைடில் குழம்பு சாரி இது ஆறு இந்த ஆறு சைட்டில் நடுவில் ஒரு தீவு மயம் இன்றைக்கி அநேகமாக இந்த தீவு தான் தெரியல நான் சோறு பண்ணி சொல்லிடுறேன் சோறா சொல்கிறேன் எது தீவுண்டு அநேகமாக இது இல்லை இதுக்கு அடுத்து ஒரு பாலம் ஒன்று வரும் அந்த பாலத்திலிருந்து தான் அந்த தீவு இன்றைக்கி அந்த தீவில் என்னென்னா ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அதாச்சும் அங்கே அந்த நோயற்றவங்களை ஒரு நோயால் ஓவராக பாதிக்கப்பட்டவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி இடத்த மேக்ஸிமம் வச்சு செய்கிறாங்கண்டு இப்போ நாங்கள் போகிற ரோட்டெலாம் இந்த மழை பெஞ்ச பாருங்கள் ரோட்டில் அந்த ஆற்று வேலை அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இந்த நாங்கள் போகிற ரோட்டிலலாம் சரியான தண்ணி இந்த ரோட்டெலாம் ஆக்களே போகவே இல்லாங்க அவ்வளோது ரோட்டை ப்ளாக் பண்ணி வச்சுருந்தவங்களாம் ஆக்கள் சரிதானே ஓவராக தண்ணி படுத்திக்கிண்டா டபுள் சைடு தண்ணி ரோட்டுக்கு இறங்கிண்டா ஆக்கள் எப்படி போகிறாங்க ஜஸ்ட்டு மிஸ்ட் ஆகிக்கிண்டா அஞ்சல பக்கம் ஆக்கள் இருக்காது சரி இந்த அண்ணாவை இப்போ சரியாக வேண்டிய நான் ஏறுறேன் இந்த இடம் தான் பவுனதீவு பாலம்னா இந்த இடம் இந்த பாலம் பேர் போன பாலம் அதாச்சும் என்ன முதல் அந்த நாங்கள் ஸ்ரீலங்கா நாட்டில் அந்த இயக்க பிரச்சனை நடந்தானே அப்போல்லாம் இங்கே இந்த இடத்தெல்லாம் சரியான பிரச்சனை நடந்ததான் இதுதான் அந்த மான் தீவு இந்த தீவுக்கு எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வளைச்சி தண்ணி இந்த தீவுக்கு போகிறோன்னா போட்டில் மட்டும்தான் போகலாம் ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகிறவங்க கூட எனக்கு தெரியல அந்த இடத்துல நின்றுனாங்க அந்த அண்ணன் தான் சொன்னார் இந்த தீவுக்கு இங்கே போகிறாக்கள்னா போட்டில் மட்டும்தானே போகலாமாம் ஏன்னா போகிறதுக்கு வரதுக்கு வாகனம் இல்லை போட் மட்டும்தான் அதில் போகலாமாம் பாருங்கள்ல எப்படிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க எங்களோட நாடு சொல்ல போனால் பெஸ்ட் நாடு நேச்சுரலாக இயற்கையாகவே ஒரு அழகான நாடு தான் எங்களோட நாடு அது நம்ம போக போக நம்ம நாட்டில் இப்போ ஸ்டார்டிங்னா எடுத்து வீடியோ எடுத்து இந்த யூடியூப்பில் போட்டு போகிறேன் நம்ம இன்னும் போக நம்ம நாட்டில் எங்கள் நாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள் ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணாச்சு ட்ராவலிங் போடணுன்னு நான் ஸ்டார்ட் பண்ணாச்சு ஸோ தனியாக செய்கிறேன்னா ட்ராவல் மட்டும்தான் செய்யலாம் ஒரு கூட்டமாக இருந்திருந்தால் ஓகே நாங்கள் ஃப்ரெண்ட் போலினன்றதை எல்லாம் செஞ்சுருக்கலாம் இப்போ தனித்தனியாக செய்கிற வழியாக ட்ராவல் மட்டும்தான் அதை செய்யலாம் ஏன்னா அது மட்டும்தான் பெஸ்ட் ஆப்ஷன் போக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற நம்மளால் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம் நான் ட்ராவல் மட்டும் போட போகிறவங்க இல்லை நான் ஏதாச்சும் போடுவேன் எனக்கு இப்போது கண்டென்ட் இல்லை நோட் கண்டென்ட் என்னிட்டே இல்லை எல்லாத்தையும் அவைலபிள் எல்லாத்தையும் போட்டு தீருவேன் சாப்பாடு ரிவ்யூ எடுத்து போடுவேன் ஸோ ட்ராவலிங் வீடியோ மேக்ஸிமம் நான் இப்போதைக்கு போஸ்ட் பண்ணுறேன் ட்ராவல் வீடியோ மட்டும்தான் நான் போடுவேன் ஏன்னா ட்ராவல் வீடியோ மட்டும்தான் என்னால் முடியும் அப்புறம் தான் சாப்பாடு ரிவ்யூ எடுத்து போடுவேன் அண்ட் போக நம்ம எல்லாம் செஞ்சு போகலாம் ஸோ நான் சொன்ன இடம் இந்த இடம் தான் பாருங்கள் டபுள் சைட்டும் இல்லை வெள்ளாமல் செஞ்சுருக்காங்க ஆனால் இன்னும் போக இருக்கி இது என்ன ஒரு ஊர் இந்த ஊர் எனக்கு சத்தியமாக ஊர் பேர் தெரியா வெட்டுக்குள்ள டிஸ்ட்ரிக்டால் பூந்துட்டு ஒரு உள் ரோட்டுக்குள்ளே போகிறோம் ஆனால் போக இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கேன் அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டு போகல உங்களுக்கு வாய்ஸ் நான் கொடுக்குறேன் நான் வீட்டை வச்சுட்டு தான் அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ போக இந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்கும் வேணுமென்னா பாருங்கள் வாங்க நம்ம போய்கொண்டே இருப்போம் ஸோ இந்த இடம் இனி இப்படி தான் இருக்க போது பாருங்களா இப்போ இந்த ரோட்டு ஸ்டார்டிங் ஆகிட்டு வெள்ளாமை சைடில் இருந்தெல்லாம் ஸ்டார்டிங் ஆகிட்டு இப்போ இந்த இடம் இருந்து கொக்கட்டிச்சோலை போக மட்டும் இதே மாதிரி தான் இருக்கும் டபுள் சைடு வெள்ளாமை இப்படி பனைமரம் நாட்டிகிட்ருக்காங்க இதே மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பில்டிங்கும் இல்லை எந்த ஒரு சிட்டியும் இல்லை ஃபுல்லாக வில்லேஜ் தான் ஆனால் பெஸ்ட்டு ஃபீலிங் பைக் ஓடி போகிறது இந்த டைமில் நல்லா கையில் ஒரு மூச்சியான பைக் கொண்டு இருக்கணும் அதில் பைக்கில் அந்த தொங்கல் ஓட்டத்தை காணலாம் ஏன்னா குறுக்க வரதுக்கு நாயும் இல்லை பேயும் இல்லை நம்மளோட இஷ்டத்துக்கு ஓடலாம் ஆனால் பட் நம்ம இப்போ டியோவில் போகிற வழியாக நமக்கு ஸ்பீட் காணால் டியோவுக்கு அப்புறம் நம்ம போகிற ஸ்ப்ளெண்டர் பைக்குங்கிற பைக் ஒன்று இருக்கின்றவை ஸோ அந்த பைக்கில் நம்ம ஒரு பைக் ஒன்று வாங்க மாட்டோம் அந்த பைக்கில் நம்ம ஃபுல்லாக ட்ராவலிங் செய்ய போகிறோம்
ஸோ நம்ம ஸ்ப்ளெண்டரில் வரவே ஸ்டார்டிங் பைக் வீடியோ எடுத்து போடுறோம். நான் கோப்ரோ ஒன்று வாங்கினா கோப்ரோக்கு அந்த ஹெல்மெட் கவர் பண்ணுற எல்லாமே வாங்கிட்டேன். பட் ஒரே ஒரு சாமம் வர கிடக்கு. அந்த சாமம் வந்தீங்கன்னா நான் உங்களோட பைக் ட்ராவலிங் வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் பைக்கு செய்யணும் பெஸ்ட்டு. பைக் செய்கிறதுக்கு இன்னும் 1000 பேர் இருக்கு. பைக்கை செஞ்சு எடுத்தப்புறம் ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ராவலிங் வீடியோ மட்டும்தான் வந்துட்டே இருக்கும். இந்த பாலம் தாண்டின அப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்களா. என்னென்னா இந்த சொன்னேன் தானே அந்த வெள்ளத்தால் பிரச்சனை வந்தேன்ண்டு பாருங்கள். இப்போ அந்த ரோட்டு அணையுமே இவ்வளோ காலத்துக்கு இப்போ ஒரு போட்டு ஒரு 1 year அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 2 வருஷமாச்சு இருக்கும். ஆனால் அந்த வெள்ளம் வந்து எப்படி இந்த ரோட்டை உடச்சி வச்சிருக்கேன்னு மட்டும் பார்த்தீங்களா, எப்படி உடச்சி வச்சிருக்கேனே. அப்படியே தண்ணி ஊறி ஊறி ஊறியே அந்த ரோட்டு கீழே போட்டிருக்கிற மண்ணை எடுத்து ஃபுல்லாக ரோட்டையே கடைசி உடச்சி போட்டு வெள்ளத்தில் எஃபெக்ட் ஆகலாம் வேறு எதுவுமே இல்லை. அப்படி ரோட்டை தண்ணி உள்ளுக்குள்ள ஊறி போய் அந்த ரோட்டு உடஞ்சிருக்கு அப்படி. இப்போ நம்ம எந்த ஊரால் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்ணங்குடாண்டா இந்த ஊர் பேர் கண்ணங்குடா தான். இந்த ஊரெல்லாம் இப்போ போய் கொண்டிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 ஊர் தாண்டின அப்புறம் கொக்கோட்டிச்சோலை வந்துடுறேன் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நமக்கு நம்ம ஏரியா இருக்கிற இடத்த தவிர எஞ்சால் இருக்கிற இடம்லாம் தெரியல. ஆனால் சட்டை அப்படியா இருக்கீங்க. ஏன் நான் உங்கள்கிட்ட போய் சொல்லணும் இல்லை. இப்படியான இடத்த நீங்கள் ஒருக்கா வச்சு பைக் ஓடி பாருங்கள், அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஏண்டா ஒரு டிஸ்டர்ப்ன்றதே இல்லை. நம்ம தான் செல்ஃப் கண்ட்ரோல் மாதிரி ஓடி போய் பெஸ்ட்டு ஃபீலிங்காக இருக்குது இந்த ரோட்டில் பைக் ஓடுறது. அதாவது பைக் ஓடுறவனுக்கு தெரியும் பைக்கில் லவ் அந்த லவ் அப்படிப்பட்ட லவ் ஒன்று பைக் ஓடுறவனுங்களுக்கு தெரியும். அநேகமாக பாய்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது போல் எனக்கும் நான் அநேகமாக இப்போ இருந்துல நான் ஸ்டார்டிங்கில் இருந்து நான் அப்படி அந்த இடத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். வில்லேஜ்னாலும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களோட ஊர் 2 மாதிரி, ஒரு சைட்டு கிராமம் மாதிரி, இன்னொரு சைட்டு பஜார் மாதிரி. அப்படி தான் எங்களோட ஊர். ஆனால் எங்களோட ஊர் சொர்க்கம். அதே தான் இது பாருங்களா. இந்த இடம் வேறு லெவல். ஆனால் இதே போட இடமெல்லாம் என்ன இருக்கு. ஆனால் நான் இப்படி ரோட்டில் போகிறதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் இதே போட நிறைய இடமே எங்களோட இடத்துல இருக்கு. ஏன்னா பதுளை, ட்ரிங்கோ, அப்புறம் கொழும்பு, இன்னும் கண்டி, கேகாலை, அப்படி கணக்கு இடமே இருக்கு. ஏன்னா எங்களோட ஸ்ரீலங்கா கண்ட்ரி ட்ராவலுக்கான பெஸ்ட்டு கண்ட்ரி. ஏன்னா இங்கே எல்லாமே இருக்கு. நம்ம போக எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ எங்களோட ஸ்ரீலங்கா கண்ட்ரியில் கணக்கு ட்ராவல் ப்ளாகர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தனை நான் இருப்பேன். ஆனால் கொஞ்சம் என்னால் ஏண்டதை நான் ட்ரை பண்ணுவேன். அவங்களால என்ன அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. நான் இது வரைக்கும் பார்க்கல அவங்க யாருண்டு. அந்த ஸ்ரீலங்காவில் வந்து யூடியூப் சேனல் செய்கிறேன்டா எனக்கு 2-3 பேர் தெரியும். அதாவது ஜஃப்னாவில் வைக்கிறாங்க தமிழ் ப்ளாக்ஸர், அடுத்து ஜஃப்னா வைக்கல கரிகாரன், அப்படி கொஞ்சம் பேர் தெரியும். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க ஏண்டா அவங்க எங்களுக்கு முதல்ல ஸ்டார்டிங் ஆகிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்களோட இடத்த அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்டிங் போக நமக்கான இடம் எஃபர்ட் தானே. எல்லாத்துக்கும் எஃபர்ட்டை போட்டு முன்னேறி போகிறான். ஐ வில் ட்ரை. ஸோ ஆக மொத்தத்தில் கொக்கோட்டிச்சோலை வந்தாச்சு. கொக்கோட்டிச்சோலையில் எல்லாருக்கும் நானும் கொக்கோட்டிச்சோலை சிவன் கோயிலுக்கு போய் தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அண்ணா இப்படி ஒரு இடம் சிவன் கோயில் ஒன்று இப்படி ஒரு இடம் எனக்கு இருக்குன்னு தெரியலை. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட அன்றைக்கு தான் பார்த்து நாங்களே சிவன் கோயிலுக்குண்டு 12 கிரீடமும் இன்னொன்றுலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதாச்சும் ஒரு சின்ன ஒரு பில்டிங் தான். அதில் சிவனுக்குரிய அந்த வேலையெல்லாம் செஞ்சு வராங்க. ஏன்னே நான் சிவன் கேட்கின்றேன். எனக்கு சிவபெருமானை கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் பக்தி கொஞ்சம் முத்து நாள் மாதிரி, அதாச்சும் ஓவர்ண்டில் ஓரளவுக்கு பக்தி, சாமியில் கொஞ்சம் பக்தி மாதிரி. ஸோ இந்த இடம்லாம் கொக்கோட்டிச்சோலை தான். கொக்கோட்டிச்சோலை ஸ்டார்டிங் ஆகிட்டு கொக்கோட்டிச்சோலைக்கெல்லாம் வந்து கொண்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஆகிட்டு
வாங்க நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டும் பாருங்களா. ஸோ நான் சொன்ன இடம் தான் கொக்கட்டிச்சோலை. பாருங்க உங்களுக்கு அந்த சிவன் கோயிலை காட்டுறேன். இந்த சிவன் கோயில் தான் சொன்னேன் நான். பாருங்கள் எப்படி இப்படி ஒரு இடம் எனக்கு இது வரைக்கும் தெரியா. ஏன்னா நாங்கள் அந்த 300 கிலோ கொக்கட்டிச்சோலை சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்படி ஒரு இடத்துக்கு நான் வரவே இல்லை. உள்ளே போய் வீடியோ எடுக்க இயலாதான்னு தெரியலை. நான் உள்ளே போய் கேட்க இல்லை. ரோட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இனி இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கட்டிச்சோலை ஸ்டார்டிங்கிலேருந்து களுவாஞ்சிக்குடி போகிறோம். அதுக்கு முதல் இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணி போட்டு செகண்ட் வீடியோவை நான் இதை போடுவேன். ஏன்னா வீடியோ கடும் ஓவரில் இருந்தால் போகுது. இப்போதைக்கு இப்படி கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் போட்டு வரேன். அப்புறம் போக இல்லை ஓகேவாகும். இப்போதைக்கு இந்த வீடியோ ஸ்டாப். பாய் காய்ஸ். நம்ம செகண்ட் வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோ இதே இடத்துல இருந்து உங்களை கண்டினியூ ஆகும் அடுத்த வீடியோ.